எப்போதுமே டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் டெய்லி தர மாட்டேன். சம்டைம்ஸ் இந்த பேட்டீஸ் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேன். அதுவும் ரொம்ப லேசியான மார்னிங்கில் ஜஸ்ட்டு சப்பாத்தி மாவு மட்டும் ஃபுட் ப்ராசஸரில் பசஞ்சிருவேன். நைட்டே ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கூட தவாவில் போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் பண்ணதை ரீஃப்ரீஸ் பண்ணக்கூடாது, உடனே குக் பண்ணிடணும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து சாப்பிட்றது நல்லதில்லை, நியூட்ரிஷன்ஸ் போயிடும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் இன்றைக்கி இந்த கேரட் சிக்கன் பேன் கேக்கு தான் ரேப் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த சிக்கன் பேன் கேக் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் சிக்கனை கம்ப்ளீட்டாக குக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ வந்து எந்த ஷேப்பில் வேணால் நம்ம பேட்டிஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தியில் தான் ரோல் பண்ணி கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ப்ரெட்டில் கூட வச்சு கொடுக்கலாம். உள்ள பேஸும் ரொம்ப சிம்பிளான அவகாடோ ஆயில் மயோ தான் வச்சுருக்கேன். சிக்கனை இப்போ உள்ளே வச்சு அப்படியே ரேப் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி இந்த மாதிரி 2 சைடும் க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா வெளியில் எதுவும் வராது. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ரேப் ரெடி. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பட்டர் குக்கீஸ் வச்சுருக்கேன் ப்ளஸ் ஆப்பிள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.